1 year 3 months ஆச்சு. எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லும்போது, போனோம்மா ஒரு வருஷத்தில் வேலையை வாங்கிட்டு வந்தோம்மா அப்படின்னு தான் இருக்கணும்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து அது ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ரொம்ப நாள் இங்கே இல்லாமல் டக்குன்னு வந்தோமா வேலையை வாங்கிட்டு போனோமான்ட்டு இருக்கணும். எங்கள் வீட்டில் மொத்தம் வந்து 3 பொண்ணுங்க, ஒரு பையன், என் தம்பி லாஸ்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு பெருசாக அந்த சொத்து சேர்க்குறது, சேவிங்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வந்து எஜுகேஷனில் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. எல்லாருமே பெரிய பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க. சேவிங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்கவுங்க லைஃப் பார்த்துக்கோங்க, அது மாதிரி தான். எங்கள் அக்கா இங்கே தான் படித்தாங்க. IBPS PO கிளியர் பண்ணி அவங்க 3 years ஆச்சு, அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அடுத்து இப்போ நான் RRB கிளர்க் கிளியர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய 2வது மெயின்ஸு. அதுக்கப்புறம் என் தங்கச்சி இப்போ நீட் கோச்சிங் போயிட்டுருக்காங்க. தம்பி ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு இது மட்டும்தான், எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சு வெல் செட்டில்ட் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருக்கும் கிளியர் பண்ண எல்லாருக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். முக்கியமாக வந்து நான் இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். வந்து ஜாயின் பண்ணப்போ மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். என் கூட எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லா நேரத்துலையும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் என் கூட இருக்குவாங்க. பெருசாக வந்து நான் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெயின் பண்ணி நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கிறது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. படிக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டடி ஹாலில் தான் இருப்பேன், லேப் போவேன், ஸ்டடி ஹாலில் உட்காந்து படிப்பேன். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லை, இன்னும் வர எக்ஸாம்ஸும் நான் கிளியர் பண்ணுவேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்